வணக்கம். ஏசி தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். அனர்த்த பகுதிகளை பார்வையிடுவதை தவிர்க்குமாறு மக்களுக்கு அறிவுறுத்தல். நாட்டை தாக்கிய டிட்வா புயல் சேத மதிப்பீடு இன்று ஆரம்பம். நாட்டை உலுக்கிய டிட்வா 1 லட்சத்துக்கும் அதிகமான அரசு ஆவணங்கள் சேதம். கொழும்பு கண்டி பிரதான வீதி மீண்டும் திறப்பு. புயல் தொடர்பில் மௌனம் காத்த எதிர்க்கட்சி, அரசாங்கத்தின் எச்சரிக்கை. இடியுடன் கூடிய மழை பெய்யும், யாழ் உள்ளிட்ட பகுதி மக்களுக்கு வெளியான அறிவிப்பு. அதிக விலைக்கு விற்பனை செய்யப்பட்ட குடிநீர் போத்தல் 1 மில்லியன் ரூபாய் அபராதம். உயர்தர பரீட்சைகள் தொடர்பில் வெளியானது அறிவிப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். நாட்டில் அனர்த்தத்துக்குள்ளான இடங்களை பார்வையிடுவதற்கு வருவதை தவிர்க்குமாறும் அது மிகவும் ஆபத்தானதென்றும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்துள்ளார். வெள்ள நீர் மிகவும் வேகமாக நீரோட்டத்துடன் பாய்வதாகவும் நீரில் குளிப்பதையும் களியாட்டங்களில் ஈடுபடுவதையும் தவிர்க்குமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். குறிப்பாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் 117 என்கின்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்துக்கு அறிவிக்குமாறும் அவர் தெரிவித்தார். சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் உடனடியாக அங்கிருந்து வெளியேற நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். நிவாரணங்களை வழங்கும் போது மாவட்ட செயலாளர் ஊடாக உரிய முறைக்கு அமைக்க அந்த செயற்பாட்டை முன்னெடுக்குமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். நாட்டில் சமீபத்திய பேரழிவால் ஏற்பட்ட வீட்டு சேதத்தை மதிப்பிடும் பணி இன்று தொடங்கும் என வீடமைப்பு, கட்டுமானம் மற்றும் நீர்வழங்கல் அமைச்சு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி செயலகத்தால் நிறுவப்பட்ட குழுவால் இந்த மதிப்பீடுகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சேதமடைந்த வீடுகளை சுத்தம் செய்ய 25,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் அமைச்சு தெரிவித்துள்ளது. வீடுகள் அல்லது வாழ்வாதாரத்தை முற்றிலும் இழந்த குடும்பங்களுக்கு 3 மாதங்கள் வரை நிதி உதவி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய 2 அல்லது அதற்கும் குறைவான உறுப்பினர்களை கொண்ட குடும்பங்களுக்கு 25,000 ரூபாயும், 2க்கும் மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்களை கொண்ட குடும்பங்களுக்கு 50,000 ரூபாவும் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. டிட்வா புயலின் தாக்கத்தால் நாடளாவிய ரீதியில் 1 லட்சத்துக்கும் அதிகமான அரசாங்க ஆவணங்கள் சேதமடைந்துள்ளதாக தேசிய ஆவண காப்பக திணைக்களத்தின் பணிப்பாளர் ஜெனரல் நதீரா ரூபசிங்க தெரிவித்தார். அதன்படி நீதிமன்றங்கள், காவல் நிலையங்கள், வைத்தியசாலைகள், பிரதேச சபைகள், மாகாண சபைகள், திணைக்களங்கள் மற்றும் பாடசாலைகள் உள்ளிட்ட பல அரசாங்க நிறுவனங்களின் ஆவணங்கள் சேதமடைந்துள்ளன. குறிப்பாக இதுவரை பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் கண்டி மாவட்டத்தில் உள்ள அரசாங்க நிறுவனங்களில் உள்ள ஆவணங்களை அதிக அளவில் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேரிடரால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் உள்ள 30 தொகுதிகளில் இருந்து மட்டும் இதுவரை தகவல்கள் பெறப்பட்டதாகவும், மேலும் பல பகுதிகளில் உள்ள அரசாங்க நிறுவனத்தில் இருந்து தகவல்களை பெற எதிர்பார்க்கப்படுவதாகவும் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். கொழும்பு கண்டி வீதியின் கணைதன மற்றும் கழகண்ணாவை இடையிலான பகுதி மீண்டும் முழுமையாக திறக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் பிமல் கண்டபி தெரிவித்தார். அந்த வகையில் இன்று காலை 7 மணிக்கு வீதி முழுமையாக திறக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். பேரிடரின் காரணமாக சேதமடைந்த 256 பிரதான வீதிகளில் 219 வீதிகள் தற்போது போக்குவரத்துக்காக திறக்கப்பட்டுள்ளதாகவும் பணிப்பாளர் நாயகம் மேலும் தெரிவித்தார். எதிர்க்கட்சியினர் கடந்த நவம்பர் மாதம் 12ஆம் தேதி முதல் புயல் எச்சரிக்கை தொடர்பில் அறிந்திருந்ததாக கூறி மௌனம் காத்திருந்தால் அவர்கள் மீது வழக்கு தொடர வேண்டும் என பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்தார். நவம்பர் மாதம் 12ஆம் தேதி முதல் புயல் எச்சரிக்கை குறித்து அறிந்தும் அதை அரசாங்கத்துக்கு தெரிவிக்க தவறியமைக்காக எதிர்க்கட்சி மீது வழக்கு தொடர வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். புயல் வரவுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களமோ அல்லது நீர்ப்பாசன திணைக்களமோ அரசாங்கத்துக்கு எவ்வித முன் அறிவிப்பையும் வழங்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். ஐக்கிய மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன போன்ற எதிர்க்கட்சிகள் கடந்த நவம்பர் 12 முதல் நவம்பர் 26 வரை 14 நாட்கள் நாடாளுமன்றில் வரவு செலவு திட்ட விவாதத்தில் கலந்து கொண்டனர். அவர்களில் எவரும் அதை பற்றி நாடாளுமன்றில் கேள்வி கேட்கவில்லை. மாறாக அனர்த்தம் ஏற்படும் வரை ரகசியமாக வைத்திருந்தார்கள். இத்தகைய அனர்த்தத்தை தடுக்கும் பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருப்பது போல எதிர்க்கட்சிகளுக்கும் உள்ளதாக அவர் இதன்பொழுது தெரிவித்தார். வடமாகாணத்திலும் திருகோணமலை மாவட்டத்திலும் காலை வேளை மழை பெய்யக்கூடிய சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. ஊவா, தென், சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி
எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல், தென், சப்ரகமுவ, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்திலும் அதிகாலை வேளை பனிமூட்டமான நிலை நிலவக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். அதிக விலைக்கு குடிநீர் போத்தல்களை விற்பனை செய்த விடுதி ஒன்றுக்கும் தனியார் நிறுவனம் ஒன்றுக்கும் 1 மில்லியன் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய சுற்றி வளைப்பை மேற்கொண்டு இது தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்நிலையில் ஃபெலிகில் ஓயா மற்றும் பண்டாரவிளை பிரதேசத்தில் உள்ள விடுதி மற்றும் தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 100 ரூபாவுக்கு விற்கப்பட வேண்டிய 1 லிட்டர் குடிநீர் போத்தல் ஒன்றை 400 ரூபாவிற்கு விற்பனை செய்த குற்றச்சாட்டில் குறித்த நிறுவனத்துக்கு எதிராக பலாங்குடி நீதிவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்ய அதிகார சபை நடவடிக்கை எடுத்தது. இதன்போது பலாங்குடி நீதிவான் நீதிமன்றம் குறித்த விடுதிக்கு 1 மில்லியன் ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காபோத உயர்தர பரீட்சையில் நடத்தப்படாத வினாத்தாள்களை 2026 ஜனவரி மாதத்தில் நடத்த தற்போது முயற்சிக்கப்பட்டு வருவதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இந்த விடயத்தை கல்வி அமைச்சின் செயலாளர் நாளுக்கு கழுவிவு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சீரற்ற வானிலை காரணமாக நாட்டின் 9 மாகாணங்களிலும் சுமார் 1000 பாடசாலைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. அதற்கமைய பாடசாலை செல்லும் சுமார் 1 லட்சம் மாணவர்கள் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டுள்ளனர். எவ்வாறாயினும் அனர்த்தங்களினால் கடுமையாக பாதிக்கப்படாத பிரதேசங்களில் உள்ள பாடசாலைகளை இம்மாதம் 16ஆம் தேதி திறக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்தார். எந்த பிரதேசத்தில் எந்த பாடசாலைகள் திறக்கப்படும் என்பது குறித்து உத்தியோகபூர்வ அறிவிப்பை நாளை அல்லது செவ்வாய்க்கிழமை வெளியிட எதிர்பார்த்துள்ளதாக தெரிவித்தார். இந்த பாடசாலைகளை திறப்பதோடு காபோது உயர்தர பரீட்சையில் நடத்தப்படாத வினாத்தாள்களை 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் நடத்த தற்போது முயற்சிக்கப்பட்டு வருவதாக செயலாளர் நாளுக்கு கழுவிவு குறிப்பிட்டுள்ளார். அனுராதபுரம் மல்வத்தோயாவில் தன்னுடைய தாயுடன் குதித்த 2 பிள்ளைகளுள் 4 வயதுடைய மகளின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மல்வத்தோயாவில் நீருக்குள் அடித்துச் செல்லப்பட்டு காணாமல் போன 2 பிள்ளைகளில் ஒருவரான சிறுமியின் சடலம் அனுராதபுரத்தில் உள்ள மல்வத்தோயா லேன் வீதிக்கு செல்லும் புதிய பாலத்திற்கு அருகாமையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மொரட்டுவ அங்குலான பகுதியைச் சேர்ந்த கெத்துலியா மீரியக்கல்லு என்ற சிறுமியின் சடலமே மீட்கப்பட்டது. சிறுமியின் ஒரே சகோதரனான டிஷிக்க மீரியக்கல்லு எனப்படும் 8 வயது சிறுவனின் சடலம் கடந்த 4ஆம் தேதி அனுராதபுரத்தில் உள்ள மிகுந்தபுர பகுதியில் கண்டெடுக்கப்பட்டது. சிறுமியின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்ட போது அவரின் இடதுகை மற்றும் இடதுகால் காணாமல் போயிருந்ததாகவும் அது முதலைகளால் உண்ணப்பட்டிருக்கலாம் என்றும் காவல்துறை சந்தேகம் வெளியிட்டுள்ளது. 7 நாட்களுக்கு முன்னர் கடந்த 2ஆம் தேதி முரட்டுவ அங்குலான பகுதியைச் சேர்ந்த 40 வயதுடைய 2 பிள்ளைகளின் தாயார் தன்னுடைய 8 வயது மகன் மற்றும் 4 வயது மகனுடன் அனுராதபுரத்துக்கு வந்து அனுராதபுரம் பண்டாரநாயக்க மாவட்டத்தில் உள்ள மிகுந்தபுர பாலத்திலிருந்து மல்வத்தோயாவில் குதித்து உயிரை மாய்க்க முயற்சி செய்தார். இந்நிலையில் தாயார் காப்பாற்றப்பட்ட நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். 2025ஆம் ஆண்டின் டிசம்பர் மாதத்தின் முதல் 4 நாட்களில் 25,046 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். மாதத்தின் முதல் 4 நாட்களில் அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவில் இருந்து வருகை தந்துள்ள நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை 4,389 ஆகும். இந்த விடயத்தை இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. அத்துடன் ஜெர்மனியிலிருந்து 3,421 சுற்றுலா பயணிகளும், ரஷ்யாவில் இருந்து 2,882 சுற்றுலா பயணிகளும், ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து 1,559 சுற்றுலா பயணிகளும் வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 2025ஆம் ஆண்டின் ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் 21,28,639 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது. உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஏசி தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள்.